வித்யா டாக்ஸ் சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஒரு டாக் ஷோவில் வந்து நீயா நானா ஷோ தான். அதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து அவர் ஒரு வெட்னரி டாக்டர். அவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, A1 மில்க் A2 மில்க்குங்கிற டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கொதிக்க வச்சா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆப்போசிட்டில் ஒரு லேடி சொல்லுவாங்க, நாட்டு பசு தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நாட்டு பசுவோட பால் சிறந்தது, யூரின் சிறந்தது அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு இந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு பதில் கொடுப்பார், வெட்னரி டாக்டர். A1 A2வோட டிஃப்ரென்ஸ்லாம் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான், ஹீட் பண்ணிட்டா எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படிலாம் கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் சொல்ல விரும்பினது என்ன அப்படின்னா, A1 A2 பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ இப்போ A2 மில்க் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நாட்டு பசு, நம்ம ஊர் பசுக்களுடையது. A1 பொறுத்த வரைக்கும் அது வந்து வெளிநாட்டு பசுக்களுடையது. ஓகே, ஸோ இது வந்து இந்தியன் ஆரிஜின். ஸோ இப்போ வந்து இதில் என்ன டிஃப்ரென்ஸ் மேஜராக வரும்னு பார்த்தீங்கன்னா, A1 பசுக்களுடைய பால் வந்து ஈஸியாக செரிமானம் ஆகிடும். சாரி, இது வந்து செரிமானம் ஆகாது. இது வந்து ஈஸியாக டைஜஸ்டபிளாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ஒரு சில ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது ரொம்ப டீட்டெயில்டாக நான் போக விரும்பலை. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே பார்த்துருவோம். ஓகே, 8-1ங்கிறது வெஸ்டர்ன் ஆரிஜின். ஓகே, ஸோ இப்போ வந்து இது அந்த டாக்டர் என்ன கிளைம் பண்ணியிருப்பாருன்னா, ஹீட்டிங் அப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஹீட்டிங் பண்ணால் அதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. ஓகே, எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, டீநேச்சுரேஷன் வந்து பாயில் பண்ணால் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து நீங்கள் ஒரு பேப்பரோ இதுலேயோ போய் பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ் வந்து டீநேச்சர் ஆகிடும், ஹீட் பண்ணுனா டீநேச்சர் ஆகும் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதோடைய ரீசன் என்ன, டீநேச்சுரேஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம மில்கை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாயில் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஜஸ்ட் பாயில் தான் பண்ணுறோம். இவங்க சொல்லக்கூடிய டீநேச்சுரேஷன்லாம் எப்போ நடக்கும்னா, ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி இப்போ பால் திரையிற அளவுக்கு பண்ணுறது தான் வந்து டீநேச்சுரேஷன். டீநேச்சுரேஷன் அப்போ வந்து பால் தெரிஞ்சு ஓரத்தில் எதர் அந்த வெசலோட ஓரத்தில் செட்டில் ஆகலாம், இல்லை அது சொல்யூஷனாகவே செட்டில் ஆகிடும். நேச்சுரேஷனுங்கும் போது அது ஒரு நேச்சுரல் இதில் இருக்கும். டீநேச்சுரேஷன்னா இயற்கையாக இருக்கிற தன்மையை இழந்து ஒரு வேறு தன்மைக்கு வர்றது. யூஸ்வலாக ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் பார்த்திங்கன்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். லைக் நீங்கள் டிஎன்ஏலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். டிஎன்ஏஸ்லாம் இருக்கும் இல்லையா, டிஎன்ஏ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, காயில்டாக இருக்கும். இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவில் ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு சல்ஃபர் இங்கே இருக்குன்னா, இதுக்கு இந்த சல்ஃபருக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு ஃபோபிக் இன்ட்ராக்ஷன் இருக்கலாம். ஓகே, அது மாதிரி H2O மாலிக்யூல்ஸ் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இதுங்களுக்குலாம் நடுவில் அதாவது அந்த அட்ராக்ஷன் வந்து ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இங்கே உள்ள ஒரு மாலிக்யூலுக்கும் இதுக்கும் வந்து ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால அது ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஓகே, அதனால தான் நமக்கு இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனால் அது ஒரு ஸ்டாண்டு மாதிரி நிற்கி. இப்போ இதே இது நீங்கள் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டாண்ட் அப்படியே ஃபால் டவுன் ஆகிடும், கீழே விழுந்துடும். லைக் இப்போ நம்மளுடைய ஹியூமன் பாடியில் ஸ்கெலட்டன் இருக்குது. ஸ்கெலட்டல் சிஸ்டம் இல்லைன்னா என்ன ஆகும், ஸ்கின் அப்படியே ஃபால் டவுன் ஆகிடும் இல்லையா, அதே மாதிரி இதில் அந்த ரிப்பல்ஷன் இல்லைன்னா அது எல்லாமே கீழே ஃபால் டவுன் ஆகிடும். அதுதான் நம்ம வந்து திரையிறது அப்படின்னு சொல்லுவோம். தனியாக அந்த ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் தனியாக தெரிஞ்சிடும், தனித்தனியாக பெரிகிறது. அதுதான் வந்து டீநேச்சுரேஷன். நம்ம வீட்டில் பாலை வந்து டீநேச்சுரேஷன் பண்ணுற அளவுக்கு ஹீட் பண்ணுறோமா, இல்லைன்னா குடிக்கிற அளவுக்கு ஜஸ்ட் பாயில் தான் பண்ணுறோமா? நம்ம ஜஸ்ட் பாயிலிங் தான் பண்ணுறோமே தவிர்த்து டீநேச்சுரேஷன் டெய்லிலாம் நடக்கிறது இல்லை நம்ம வீட்டில். ஓகே, ஸோ இது வந்து டீநேச்சுரேஷன் எப்போ நடக்கும்னா, ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணால் தான் டீநேச்சுரேஷன் நடக்குமே தவிர்த்து நார்மலாக நம்ம ஹீட் பண்ணுறதுல டீநேச்சுரேஷன் நடக்கிறது இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து பாலை கொதிக்க வச்சு குடிச்சா அந்த A1 A2 ப்ராப்பர்ட்டியோட டிஃப்ரென்ஸ்லாம் போயிடும்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அந்த கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். A2வோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிக்ரீஸ்லாம் ஆகாது. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ரிமைன்ஸ் த சேம். டீநேச்சுரேஷன் ஆயிடுச்சுன்னா இப்படி சிங்கிள் ஸ்ட்ரெயின் அப்படி கீழே வந்து விழுந்துடும். அந்த செயின்ஸ் எல்லாம் மேலே இப்படி இருக்கு இல்லையா, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ்னால தான் அது அப்படி இருக்குது. நம்ம ரொம்ப ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாமே பிரேக் ஆகிடும், அந்த செயின் கீழே விழுந்துடும், லைக் கீழே செட்டில் ஆகிடும். ஓகே, அதுதான் நம்ம வந்து ப்ரோட்டீன் தனியாக வந்துடும். மீதி இருக்கிற வாட்டர் மாலிக்யூல் நார்மலாக இருக்கிற மாதிரி வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும்.
அதுதான் நம்ம திரையிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அதுதான் டீநேச்சுரேஷனுங்கிறதும் அதே தான். அதோட இயல்பாக இருக்கிற தன்மையை இழக்கிறதா வந்து டீநேச்சுரேஷன். ஹீட் பண்ண டீநேச்சுரேஷன் ஆகும்னா ரொம்ப ஹீட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஒரு புளிப்பான ஒரு பொருளோ ஏதோ ஒன்று போட்டிங்கனாலும் டீநேச்சுரேஷன் நடக்கலாம். ஓகேயா? ஸோ A2ஓட ப்ராப்பர்ட்டிஸ் ஹீட் பண்ணால் போகுமானா போகாது அப்படிங்கிறதா என்னுடைய கன்க்ளூஷன். ஓகே, தேங்க்யூ.